ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களானது சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு மாதத்தில் நிகழக்கூடிய கிரக மாற்றங்களுமே அந்த மாதத்தை நல்ல ஒரு நிலைக்கு ஏற்படுத்தி கொடுத்துடும் எல்லா ராசிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா கிரக அமைப்புகளை பொறுத்து ஒரு சில ராசிகளுக்கு நல்ல பலன்களும் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும். இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தான். அதில் சிம்மராசி நேர்களே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி அன்னைக்கு லாபஸ்தானத்தில் இருந்துட்டு இருந்த குரு பகவான் இப்போ அதிசாரமாக உங்களுக்கு அயனசேன போகஸ்தானத்துக்கு மாறப்போகிறாருங்க. 10ஆம் தேதி அன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாறுறாரு. 17ஆம் தேதி அன்னைக்கு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தைரிய வீரியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 27ஆம் தேதி அன்னைக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுகஸ்தானத்துக்கு மாற போகிறாங்க. ஸோ இது மாதிரியான கிரக மாற்றங்களானது அக்டோபர் 8ஆம் தேதிக்கு அப்புறமா நிகழ இருக்கு. இந்த கிரக மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா சிம்மராசினியர்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையுமே சாதகமான பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், இந்த அக்டோபர் மாதத்தினுடைய ஆரம்பமே உங்களுக்கு அமர்க்கலமாகவே தான் இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. எதுலேயுமே லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. கடன் இருக்குது, நோய் இருக்குது அப்படின்னாலுமே கூட எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் தான். ஸோ கடன்களை முழுமையாக நீங்கள் அடைக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். திருமணம் தொடர்பான காரியங்கள் இருக்குது, இன்னும் நடக்காமல் இருக்குது அப்படின்னா கூட அதுவுமே உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடுங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நன்மை தீமை அப்படின்னு எதை பற்றியுமே நீங்கள் கவலை இல்லாமல் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேரம். சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி காலம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் நமக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கிரகமைப்புகள் கொடுத்துட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி தான் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு கெட்ட பேரோடு இருந்தாலுமே கூட இப்போது அதை எல்லாத்தையும் மறந்துட்டு தலை நிமிர்ந்து நீங்கள் வாழக்கூடிய ஒரு நேரம். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய மாற்றமானது வரப்போகுது. தொழில் வியாபாரம் இது தொடர்பான விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை தாங்க கொடுக்க இருக்குது. அதுவும் குறிப்பாக கடன் பிரச்சனை கண்டிப்பாக குறையும். நீங்கள் கவலைப்படாதீங்க. எதிர்பார்த்த பண உதவி எங்கே இருந்தாவது உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு சேர்ந்துடும். அதனால் நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க. இந்த கவலைகளை எல்லாம் மறந்துட்டு நீங்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு நேரமாக தான் சிம்மராசி நேயர்களுக்கு இருக்குது. அதுவும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதிக்கு அப்புறமா நிகழக்கூடிய இந்த அதிசார கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலையுமே நல்ல மாற்றத்தை கொடுக்க இருக்குது அப்படின்னே சொல்லணும். அதுலேயும் தொழில் செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களாம் கவனமாக தாங்க இருக்கணும். ஏன்னா நீங்கள் தொழில் செய்யக்கூடிய நபர் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்காங்க அப்படின்றத பொறுத்து பலன்கள் மாறுபடும் இல்லையா? அதனால் அவங்கள்ட்ட நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருந்துக்கோங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களும் அப்படி தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்போ எந்த நேரத்தில் நமக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதனால் பார்த்து கவனமாக நீங்கள் வேலை செய்துக்கோங்க. மேலிடத்துல இருந்து வரக்கூடிய கருத்துக்களானது இப்போ குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ மாற்றி உங்களுக்கு பாசிட்டிவாக பேசுவாங்க. அதாவது உங்களை பற்றின அபிப்பிராயம் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகள் உங்களை பற்றி நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது உங்களுடைய மனசுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், ஒரு மன வலிமை கிடைக்கும். அதுவும் குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் சிம்மராசி அன்பர்களே நட்பு வட்டாரத்தில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. நிதானமாக பழகுங்க, அதுதான் நல்லதும் கூட. கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படிதாங்க. கடன் விவகாரங்கள் எல்லாமே கட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ நீங்கள் சினிமா ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா பயப்படாதீங்க. உங்களுக்கு கடன்லாம் அதிகமாகாது. ஆனாலுமே ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாகவே நடந்துக்கோங்க. நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துடும். ஸோ கவனமாக வேலை செய்யுங்க, நல்லதே நடக்கும். அதுவும் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சாதாரணமாகவே சிம்மராசி நேர்கள் அப்படின்னா கோவப்படுவாங்க, கோவமாக பேசுவாங்க. ஆனால் அரசியலில் இருக்கக்கூடியவங்கலாம் இந்த டைமில் அந்த கோபத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடாது. கோபமாக நீங்கள் பேசுகிறத முழுமையாக தவிர்க்க பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒருவேளை நீங்கள்
எப்போதும் போல கோபப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னா இப்போது அது வந்து நல்லா இருக்காது. இந்த சூழ்நிலைகள் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ இந்த நேரத்தில் உங்களுடைய கோபத்தை நீங்கள் வெளிக்காட்டும் பொழுது அது உங்களுக்கு பிரச்சனையாக தான் மாறுமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்காது. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. அதே போல் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா துறைகளையும் பார்த்துட்டோம். கல்வி எப்படி இருக்கும் அப்படின்னா, கல்வி பாடங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், சிம்மராசி நேயர்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது குழந்தைகளே, அது கண்டிப்பாக தீர்ந்துடும். நல்லா படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுடைய ஆசிரியர்கள்ட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. சந்தேகம் அப்படின்றது எது இருந்தாலும் அப்பப்போ வந்து கிளியர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சிம்ம ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இனி பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் உருவாக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஏன்னா ராசி அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுதும் கண்டிப்பாக வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அதில் மகம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி என்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் பார்த்திங்கன்னா தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பித்து ஒரு நல்ல முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் நகருவீங்க. அதே போல் தான் உத்தியோகத்தில் வேலை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கும் உங்களுக்கு வேலை போல அப்படின்றது நிச்சயம் குறைஞ்சிடும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் நல்ல அக்கறை வந்து காட்டுற மாதிரி இருக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே மறைமுக மன வருத்தமானது இருந்துகிட்டு இருக்கும். எதுவாக இருந்தாலுமே நீங்கள் மனம் விட்டு பேசும் பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகிடும். அதனால் பெருசுப்படுத்தாதீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரணமாக ஏதாவது ஒரு விஷயத்தினால நீங்கள் வாக்குவாதத்தை வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை தயவு செஞ்சு அனுசரித்து போங்க. ஏன்னா அவங்களோடலாம் நீங்கள் சண்டைகள் வந்து போடுறது ரொம்ப நல்லது கிடையாது. ஏன்னா ஆத்திர அவசரத்துக்கு நம்ம அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவங்க தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்டலாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. ஒரு சில காரியங்களை செய்து முடிக்கிறதுல தாமதம் ஏற்படும். ஆனால் அது வந்து தடைப்படாது, நிற்காது. கவலைப்படாதீங்க. ரொம்ப கொஞ்சம் டிலேவாக நடந்தாலும் நல்லபடியாக தான் நடந்து முடியும். பயப்படுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. அடிக்கடி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயமா பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. வீணாக அலைச்சல், ஒரு சில காரியங்களை செய்கிறதுல ஏற்படக்கூடிய தடைகள், மனக்குழப்பம் இதெல்லாம் வந்து இருக்கத்தான் செய்யும். கவனமாக வந்து கடந்து வாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம் 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த டைமில் எதிர்பார்த்த பல காரியங்கள் நல்லபடியாக நடக்க போகுதுங்க. குறிப்பாக செல்வம் சேரும். எதிர்பார்ப்புகள் எதுவும் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நல்லபடியாக நடக்கும். மேலும் உங்களுடைய எதிர்ப்புகளானது கூட விலக ஆரம்பிக்கும். பயணத்தின் மூலமாக நீங்கள் நல்ல லாபத்தை வந்து பெறுவீங்க. நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். பணவரவும் அப்படிதாங்க எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சிம்மராசி நேயர்களே, ராசியினுடைய அடிப்படையிலும் நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலுமே உங்களுக்கு என்ன மாற்றங்களானது நிகழ இருக்குது, என்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் கிளியராகவே தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்களை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து பல விஷயங்கள் மாறுபாடு அடையும். மேலும் சூழ்நிலைகளை பொறுத்து உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து மாறுபாடு அடையும். எல்லாத்தையுமே வந்து எளிமையாக வந்து கடந்து வாங்க. இந்த காலகட்டங்களில் சிம்மராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், பாதிப்புகள் எல்லாம் விலகிறதுக்கு அன்பர்களே கண்டிப்பாக நீங்கள் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் செய்தீங்க அப்படின்னாலே போதும். பல பிரச்சனைகள் வந்து சரியாக போகும். சிம்மராசி அன்பர்களே, ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. செயல்கள்லையும் பார்த்தீங்கன்னா வேகம் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு எளிமையான வழிபாட்டை செய்யுங்க. ஸ்ரீ ருத்ரமூர்த்தியே போற்றி போற்றி அப்படின்னு மறக்காமல் 3 முறை வந்து கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த நாளில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாகும். அதுவும் சிம்மராசினியர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 6 மற்றும் 7 இந்த 2 நாட்கள்லையுமே நீங்கள் ரொம்ப உஷாராக இருங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அதிகமான பயணங்கள் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தினுடைய முதல் முயற்சியும் இந்த நாளில் வந்து நீங்கள் தொடங்க வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே போதும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும். ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் வந்து சரியாக போகும். பொதுவாக ஆன்மீக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறைகளானது உங்களுடைய வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றி கொடுக்கும். நம்பிக்கையோடு வந்து செய்வீங்க அப்படின்னாவே போதும். இந்த பதிவில் சிம்மராசி அன்பர்களே நிறைய விஷயங்களை நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கோம். அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே மறந்துடாமல் நாம் சொல்லக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயன் கிடைக்கும். இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான தகவல்களை போல் இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.